நாங்கள் வந்த அன்றைக்கி மணாலிக்கு வந்தோம்ல, அன்றைக்கி பார்த்தா இப்படி இருந்தது, நார்மலாக இருந்தது. ஆனால் எங்கள் கைடு என்ன சொன்னார், இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்னோ ஃபால் ஆகும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் நம்பவே இல்லை. ஆனால் இதே இடத்த அடுத்த நாள் காலைல பார்க்கணுமே, இந்த இப்படி தான் இருந்தது. உண்மையாக நினைக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஸ்னோஃபால். இங்கே இருக்க நாயெல்லாம் வேற புசு புசுன்னு அழகாக இருந்ததா, போய் கொஞ்சனா கொஞ்சது வேற, வாலெல்லாம் ஆட்டுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் ஒரு கொஞ்சிட்டு அப்புறம் அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா ஸ்னோஃபால் ஆகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வேற என் வாயிலேருந்து காற்றெல்லாம் வச்சு புகை வருது பாருங்க, வெள்ளை கலரில். நான் மேக்கப்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. சரி பனி கொட்டுதே, கை நீட்டி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா என் கையை தவிர எல்லா இடத்துலையும் கொட்டுச்சு தெரியுமா. உடனே ரொம்ப நேரமாக கை நீட்டிகிட்டே இருந்தேன்னா அப்புறமா விழுக ஆரம்பிச்சிச்சு. இப்போ சில்லுன்னு இருந்தது தெரியுமா, நல்லா இருந்தது. அப்படியே என்னவோ ஊரே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி இருந்தது, சில்லுன்னு இருந்தது. அப்பா சென்னை வெயிலுக்கு அங்கே செம்மையாக இருந்ததுப்பா, நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று டிஸ்க்ளைமர், என் வாய்ஸை கேட்டு பயந்துடாதீங்க. மூஞ்சி கல்வனா இப்படி ஆகிப்போச்சு. தொண்டை கூட கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கு எனக்கு. மணாலியில் இருக்கோம்ல, சுடு தண்ணி நேற்று ஃபுல்லாக வரல, எல்லாம் இந்த தண்ணி தான். எனக்கு அழகே என் வாய்ஸு தான், என் வாய்ஸே எனக்கு போயிடுச்சு. இப்போ குளிச்சு முடிக்கிறதுக்கு அடுத்த இதுக்கு பண்ணணும். ஆனால் குளிக்க முடியுமான்னு தான் தெரில. என்ன பண்ண போகிறோமோ, சுடு தண்ணி சரியாக வரமாட்டேங்குது. இப்போ தான் பல்லு வேலைக்கு மூஞ்சி கழுவி இருக்கேன் சுடு தண்ணியில், சந்தோஷம். அதில் தான் இதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நான் பேப்பரில் தான் பார்த்துருக்கேன், இந்தமாரி திறந்தோன்னு வச்சுக்கோங்க ஓரத்தில் போய் நிற்கும். ஆனால் இங்கே எதுவுமே நிற்கலை. சரி பை பை, எங்களுக்கு கலர் அடிச்சிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வாய்ஸ் நார்மலாகிடுச்சு தெரியுமா. நான் உள்ள ஒரு சட்டை, மேலே இதுக்கு மேலே பேண்ட் 2 பேண்ட் போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டுங்களாம் இதுக்கும் மேலே போட்டிருக்காளுங்க. இதோ நான் கொண்டா கழிச்சதை காட்டுறேன். நான் பாருங்க நிலாவில் கால் வைக்கிற மாதிரி முதல்ல அந்த இடத்துல ஸ்னோவில் நான் தான் கால் வச்சுருக்கேன். அந்த இடம் ஃபுல்லாக யாருமே கால் வைக்காமல் யாரும் அந்த இடத்துல நடக்காமல் இருந்தாங்களா, நான் அதில் போய் நடந்துட்டேன். அப்படியே நடந்துட்டு வந்தால் அதில் வேறு வழுக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தி வேறு விழுந்துட்டோம். அதனால தான் என்னோட நடெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அது வெறும் கையில் வேணாம் தூக்கு என்ன பனி கரைய ஆரம்பிச்சிச்சு. இதுல வெங்காய ஜூஸ் ஊற்றி குடிக்கலாமா, ஆப்பிள் ஜூஸ் ஊற்றி குடிக்கலாமா? வழுக்குது வேற. கொஞ்ச நேரத்தில் ஸ்னோ மேன்ஸ் இன்னும் ஆசையாக இருந்ததா, ஆனால் நான் ஒன்று செஞ்சேன் பாருங்க. ஸ்னோமேன் செய்யணுன்ட்டு அதான் ஸ்னோமேன் செய்யலான் இருக்கேன். ஐயோ ஆனால் கையை விரைச்சிக்குதுடா, பார்த்து செய்யுங்க வேணும்னா. என் வாயிலேருந்து எப்படி புகை வருது பார்த்தீங்களா. நான் பாட்டுக்கு இதெல்லாம் ஸ்னோமேன்னு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தேன்னா, எங்கள் ஜூனியர் பாப்பா, அக்கா நீங்கள் என்னக்கா இத்தனோண்டு சரிங்க, நாங்கள் பாருங்க பெருசாக செய்கிறோன்னு சொன்னாலுங்க. மேன் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு மேன் மாதிரி இருக்குது. கை வச்சிரு, கை அடி அடி அடி. ஐயோ ஐயோ சில்லுன்னு இருக்குடி, அடி எப்படி பண்ற, கையெல்லாம் வெறிச்சிக்கிச்சு, ஆட்டுக்கு நடக்குது. ஓகே ஓகே. ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஹெவி ரெயின்ஃபால் இல்லை ஸ்னோஃபால் ஆச்சுல, அதனால் எங்களால் மேலே ட்ரெக்கிங் போக முடியல. அதனால் மேலே இருக்க மணாலி மேலே போகவே முடியல எங்களால். எங்கள் அக்கா வேறு சீன் காட்டுச்சு. சரி நான் இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு இதிலே சந்தோஷப்பட்டு வந்துட்டேன்.